மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மகர ராசி எண்ணம் போலதான் வாழ்க்கை அப்படின்னு மதித்து வாழக்கூடியவங்க. எண்ணம் அழகாக இருந்தால் போதும்பா, எல்லாமே அழகாக மாறிடும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை கொண்டவங்க. இதனாலேயே நெகட்டிவான விஷயத்தை கூட பாசிட்டிவாக நினைப்பீங்க. இந்த மகர ராசி ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அங்கே எப்பேற்பட்ட ஒரு கஷ்ட காலமாக இருந்தாலும் அதை பாசிட்டிவாக பார்த்து அந்த கஷ்டத்தை எந்த விதத்தில் போக்கலாம் அப்படிங்கிறத திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. முன்னேற்றத்தை மட்டுமே இலக்காக வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க. மனசில் தெளிவு இருக்கும், செயல்பாடுகளில் வலிமை இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே உறுதியாக நின்று வெற்றி பெறக்கூடியவங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லையுமே மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல ஒருத்தவங்க அடிபட்டு இருந்தாங்கன்னா கூட அங்கே போய் யார் என்னன்னே தெரியாது, நம்ம தூக்கலாமா செய்யலாமான்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாங்க. முதல்ல போய் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் அப்புறமா அவங்க யார் என்னங்கிறத யோசிப்பாங்க. குறிப்பாக தனக்குன்னு எதையுமே எடுத்து வைக்காதவங்க, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மகர ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? 4 கிரகங்களினுடைய சேர்க்கையினால் 100க்கு 100%, அதாவது கதறி கதறி அழுதாலும் சரிங்க, கண்டுக்க ஆளே இல்லை, கஷ்டம் போகலை, நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தைக்கு சொல்கிறதுக்காக கூட என் பார்வையால் கூட இருக்கியா இல்லையான்னு பார்க்கக்கூட ஆட்கள் இல்லை. இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு மாற்றம் வரப்போகுதுங்க. உங்களினுடைய தலைவிதி நல்ல வகையில் மாறப்போகுது. இந்த பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஆள் தன்னால் அவங்க தலையை கொடுக்குதுடா அப்படிங்கிற மாதிரி வெட்டிடுவோம். அந்த மாதிரி மற்றவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னாவே அங்கே அதுக்கு யோசிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் யோசித்து அவங்களுக்கு உதவி ஓடி போய் செய்கிறதுனாலையே அவங்க ஈஸியாக கஷ்டமே இல்லைனாலும் சரி உங்ககிட்ட 10 ரூபா இருக்குன்னா அதுக்கு பல வித்தைகள் காட்டி உங்ககிட்ட அதை பறிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த 10 ரூபா இருந்தால் மட்டும்தான் உங்களினுடைய வாழ்க்கை, ஒருவேளை சாப்பாட்டை சாப்பிடுவீங்கன்னு தெரிஞ்சும் கூட உங்ககிட்ட நிறைய பேர் துரோகத்தால் அதை பறிச்சுட்டு போயிருப்பாங்க. உண்மைதாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கு யார் என்ன பண்ணாலும் சரி, சொல்லுவாங்க இல்லையா, யார் எண்ணத்தை எடுத்துகிட்டு போனாலும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் எடுக்கவே முடியாது. அதே தாங்க மகர ராசிக்கு நல்ல குணத்துக்கு 4 கிரகங்கள் சாதகமாக நின்று உங்களினுடைய வாழ்க்கை நிலையை உயர்வாக மாற்றி கொடுக்குறாங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த 4 கிரகங்கள்னு சொல்கிறியம்மா அப்படின்னா என்ன, அதனால் எனக்கு என்னது நல்லது நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? மகர ராசிக்கு அடிச்சுதுங்க ஜாக்பாட்டு, பணம் அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. ஜோதிட சாஸ்திரப்படி இந்த 4 கிரகங்களினுடைய சேர்க்கையை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். அந்த வகையில் தான் மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவானினுடைய சேர்க்கை நடைபெற போகுது. இது மிகப்பெரிய அரிய நிகழ்வுங்க. இதோட தாக்கம் தான் மகர ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இது மீன ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் இருந்துட்டு வர்றாரு. அதே மாதிரி உங்களுக்கு நினச்ச விஷயத்தை நடத்தி கொடுப்பாருங்க. எல்லா விஷயத்தையும் தைரியத்தோடு செய்யக்கூடியவங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி தன்னோட சொந்த முயற்சியால் சாதிச்சு காட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனால் இந்த மகரம் என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க, உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறதுனால நிறைய பேரை இழந்திருப்பீங்க, நிறைய சொத்துக்களை இழந்திருப்பீங்க. இவங்க இழக்காத விஷயமே இருக்காதுங்க. இதைத்தான் சொல்கிறேன் இல்லையா, நண்பர்களை இழந்திருக்க மாட்டாங்க, உறவுக்காரர்கள் இறந்திருக்க மாட்டாங்க, பண கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க, மன கஷ்டம், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இழப்பதற்கு இனி ஒன்றுமே இல்லடா, அட போங்கடா அப்படிங்கிற அளவுக்கு கவலைப்பட்டுட்டு இருந்த நீங்கள் கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவங்க. அதாவது கஷ்டமே கவலைப்படக்கூடிய அளவுக்கு கஷ்டத்தை கடந்து வந்தவங்க. வாங்கக்கூடிய சம்பளம் மொத்தமும் செலவு செஞ்சாலும் சரி அடுத்தது உழைக்க போவீங்க. திருமணம், வேலை, குழந்தை பாக்கியம்னு எல்லா விஷயத்துலையுமே தோல்வியை மட்டும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால்
இப்போ உங்களினுடைய ராசியில் 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு 4 கிரகங்களினுடைய கூட்டு சேர்க்கை வர்றதுனால நீங்கள் கேட்கக்கூடிய இடங்களில் எல்லாமே உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க. சில கிரகங்களினுடைய சேர்க்கை சனி ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலிருந்து பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி ஓடுதுங்க. தொழில் ரீதியான நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க. உத்தியோக ரீதியாக நிச்சயமாக நல்ல மாற்றம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்க போகுது. புதிய தொழில் முயற்சிகளை தொடங்க போகிறீங்க. வெற்றிகளை அடைய போகிறீங்க. தொழிலில் நல்ல லாபம் பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை அடைய போகிறீங்க. தைரியமான சில முயற்சிகளை எடுப்பீங்க. எதிர்பாராத இடத்துலேருந்து கூட உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும். பணம் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே தீருது. புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு கூட நல்ல சம்பளத்தோட கூடிய வேலை கிடைக்கும். இருக்கக்கூடிய வேலையிலிருந்து நல்ல வேலைக்கு மாறியிருப்பீங்க. நல்ல சம்பள உயர்வோட நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான காலகட்டமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கும். அரசு தேர்வு எழுதிட்டு காத்துட்ருக்கீங்களா, அதில் வெற்றி கிடைக்கும். திருமண வரன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறதுக்கான யோகம் இருக்குது. மருத்துவ ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீருது. விட்டு கொடுத்து இன்னும் அந்யோன்யமாக இருக்க போகிறீங்க. சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் இப்போ சரியாகுது. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. உங்களோட முயற்சிகள் எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்கும். நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு, பூர்வீக சொத்துக்களை திரும்ப உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாறக்கூடிய யோகம் இருக்குது. சொத்துக்களை விற்றுட்டு போனவங்க எல்லாம் இனி அதை வாங்கிறதுக்கான யோகமான காலகட்டமாக இருக்க போகுது. குறிப்பாக சொத்து வாங்கிறதுக்கான சிறப்பான நேரமாக இருக்குதுங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க போகிறீங்க. ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு மாறுறது, இடமாற்றம் செய்கிறதுக்கான யோகம் இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இது யோகமான காலகட்டமாக இருக்கிறதுனால நீங்கள் தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறப்போகுது. எடுத்த வேலை எல்லாத்துலேயுமே வெற்றி அடைய போகிறீங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு காலடி எடுத்து வைக்க போகிறீங்க. ப்ரமோஷன் கிடைக்குதா இருந்தாலும் சரிங்க, வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலையுமே உங்களை தேடி நன்மைகள் வரப்போகுது. மாணவர்கள் எல்லாம் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் எடுப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் படிப்பில் கவனம் அதிகமாகும். தேவையற்ற நண்பர்கள் கிட்ட இருந்து விலகி வெளியே வந்துடுவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மொபைல் ஃபோன் எடுக்கவே எடுக்காதீங்க. நேரத்தை அனாவசியமாக வீணடிக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து இனி வர்றதெல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்குது நான் சொன்னாலும் வராகியினுடைய வழிபாடு உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். கடின உழைப்புக்கான பலன் கிடைக்குங்க. வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் புதிய திட்டங்களை செயல்படுத்தி நல்ல வெற்றி பெற போகிறீங்க. குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட இனிமையான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியத்தை மற்றும் தவிர்த்துருங்க. குறிப்பாக நல்ல நிதி நிலைமை இருக்க போகுதுங்க. உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர் பதவியோடு கூடிய இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்ட இடத்துலையே வேலை வாய்ப்பு கிடைக்கும். தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு தெய்வத்தோட பரிபூர்ண அருள் கிடச்சிருக்கு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு நிலையான தொழிலும் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். அந்த தொழிலில் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாகவும் நிரந்தரமாகவும் சில வேலையாட்கள் வந்து சேருவாங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சுமூகமாக சரி செய்ய போகிறீங்க. ஆனால் அந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் சுத்தமாக தவிர்த்துக்கணுங்க. தங்க நகைகளை இரவில் கொடுக்கறதோ வாங்குறதோ இந்த செயல்களை சுத்தமாக தவிர்த்திடணும். அடுத்தது கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் படப்பிடிப்பின் போது மட்டும் மற்றவங்க கிட்ட அதிகமாக நெருக்கம் வச்சுக்காதீங்க. பொது விஷயங்களில் கலந்துரையாடுறப்ப கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது.
மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோங்க. கிரகநிலை மாற்றங்கள். இந்த கிரகநிலை மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது, எப்படி நம்ம அதை லாபமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பேச போகிறோம். அவசியமாக இந்த வீடியோ பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஜாதகம் பார்த்துருக்கீங்க? நீங்கள் ரிஷப ராசியாக இருக்கலாம், மிதுன ராசியாக இருக்கலாம், 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசியாக இருப்பீங்க. இப்போ இந்த ராசிக்காரங்க தான் இதை பார்க்கணும், அவங்க தான் இதை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்கள் சொல்லலைங்க. உங்களினுடைய நன்மைக்காக நாங்கள் இதை பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கூட இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வாழ்க்கை நமக்கு ஒரு சில பொன்னான வாய்ப்புகளை ஒரு சில பொன்னான நேரங்களில் கொடுக்குங்க. ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்தும். அப்படி ஒரு தருணம் தாங்க இது. கண்டிப்பாக இந்த காலகட்டம் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை எளிமையாக கொடுக்கக்கூடிய நேரங்க. நிறைய கனவு கண்டிருப்போம் இல்லையா? நிறைய விஷயங்களில் ரொம்ப கவனம் வச்சுருந்தேங்க, நடக்கவே இல்லை. ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், கை கொடுக்கவே இல்லை. இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசில் இருக்கும். இப்போது அதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய நேரம். தீர்வுனா என்ன? நம்ம நினச்சது நடக்கும், அதுதாங்க தீர்வு. அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்கு. இதில் எதை செஞ்சால் நமக்கு சீக்கிரமாக தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அழகாக உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போகிறேங்க. அடுத்ததான் கிரக பயிற்சிகள். சுக்கிரன், ராகு, சனி, சூரியன், புதன், செவ்வாய், குரு மற்றும் கேது எல்லா கிரகங்களும் நம்மளை எந்த அளவுக்கு இப்போ பாசிட்டிவாக நம்மளுடைய நடப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கான பதிவு தாங்க இது. அதுலேயும் முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்மளை மிரள வைக்க போகுதுங்க. இது ஆண்டவனினுடைய உத்தரவு. அந்த 4 கிரகங்கள் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தகவலாக உங்களுக்கு கொடுக்குற அரிய சந்தர்ப்பம் தாங்க இது. உள்ளதை சொல்வார், நல்லதை செய்வார், வேறென்றும் தெரியாது. இந்த பாட்டு பாடும்போது எனக்கு தெரிகிற ஒரே ராசி, கண்ணுக்கு வரக்கூடிய ஒரே ராசி மகர ராசி தாங்க. உள்ளதை சொல்லுவாங்க, நல்லதை செய்வாங்க. இந்த மகர ராசியோட குணமே அதுதாங்க. எதுவாக இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு அன்பு காட்டணும் அப்படின்னாலே, அவங்கக்கிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்னாலோ எவ்வளவு தலைக்கணமே அவங்களுக்கு இருந்தாலுமே அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அப்படின்னா தலைக்கணம் இல்லாதவர்கள் எவ்வளவு தூரம் உயர்ந்தாலுமே, ஒரு நல்ல மாணவன் நல்லா படிச்சிருப்பான், டேலண்ட்டாக இருப்பான். ஆனால் அவனுடைய பழைய சொந்தங்கள் யாராவது வந்தால் கூட அந்த மரியாதையும் கொடுப்பாங்க. அதுதாங்க மகர ராசி. தனக்காக வாழ்கிறத விட, அந்த காலத்தை விட மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணக்கூடியவர்கள்னால் அது மகர ராசிக்காரங்க. தனக்கு முன்னாடி நினச்ச மாதிரி சில விஷயங்கள் இருக்காதுங்க. அப்போது அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடியவர்கள். உண்மையிலேயே இந்த பழக்கம் எல்லாம் இருக்கிறதுனால தான் மகர ராசிக்காரங்க அதிர்ஷ்டசாலிகள்னு நான் சொல்லுவேன். எப்படின்னா, மகர ராசிக்காரங்களை அவ்வளவு சீக்கிரம் யாரும் வளர விட மாட்டாங்க. மகர ராசியை சீக்கிரமாக யாருமே வளர விட மாட்டாங்க. அவங்களினுடைய திறமையை ஆண்டவனுக்கு மட்டுமே வெளிச்சங்க. அவங்களுடைய உரிமையை பறிச்சிடுவாங்க. மகர ராசியோட உரிமைகள் பறிக்கப்படுங்க. சில பேரெல்லாம் அந்த கோர்ட்டு கேஸெல்லாம் போய் மகர ராசிக்காரங்களை இழுத்து விட்டுருவாங்க. அது எல்லாமே பட்டு அவர்கள் பண்ண புண்ணியம், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நட்பு, அவர்களினுடைய செயல், அணுகுமுறை, சிரிப்பான முகம், அதுவே சிறப்பான முகங்க. எவ்வளவுதான் மேலே ஒரு கெட்ட பேர் அவப்பேர் வந்தாலுமே, அதாவது ஆத்மார்த்தமாக கண்ணை மூடி சிரிக்கிற ஒரு சந்தோஷம், கண்ணை மூடி பேசக்கூடிய பழக்கம், பார்வையை நேரடியாக செலுத்தாமல் கடைக்கண் பார்வையாக செலுத்தக்கூடிய நல்ல செய்தி எல்லாம் மகரத்துக்கு உண்டுங்க. நேராக பார்க்க மாட்டாங்க,
மகர ராசிக்காரங்களை அப்பா கடைக்கண் பார்வை இருக்குது. அதாவது சில பேரை பார்த்து பொறாமைப்படுறது எல்லாமே நிறைய பேருக்கு குணம் உண்டுங்க. அதில் மகரத்துக்கு பொறாமைனா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட மகர ராசிக்கு 4 கிரகங்களினுடைய சேர்க்கை நல்ல யோகத்தை கொடுக்குதுங்க. அதில் ரொம்ப முக்கியம், ஜென்மத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களை ஆட்டி படைச்சிடலான்னு நினச்சவன் எல்லாமே இன்னைக்கு ஆடி போயிடுவாங்க. டவுசர் கழுன்றும் நல்ல செய்திகள் வந்து சேருங்க. பிரச்சனைக்குரியவர்கள் எல்லாம் பரிதாபத்துக்குரியவர்களாக மாறுவாங்க. நீங்களே அவங்கள ஜாமீனில் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. உதவி பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம போட்டு பிள்ளைங்களையெல்லாம் விட்டுட்டு போவாங்க. இந்த ஒரு விஷயத்தையுமே தெரியாமல் பண்ணியிருப்போம் அப்படின்னு மேலிடத்தில் நம்ம சிபாரிசு பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி இல்லை ராசியில் உங்களுக்கு சூரியனும் சேர்ந்துருக்காருங்க. இப்போது 2ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அப்போது சத்துருக்கள் மூலமாக எந்த சத்ரு எல்லாமே இருந்தாலும் அது எல்லாமே ஜெயம். அவனால் வெற்றி கிடைக்கும். எதிரிகள் எல்லாமே ஒளிஞ்சிருவாங்க. கௌரவம் உயருங்க. பெரியவர்களுக்கு முன்னோர்களுக்கு ஆட்டம் வேண்டிய கடமைகள் எல்லாமே இப்போ கரெக்டாக போய் செய்வீங்க. யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டீங்க. எல்லார் மனசுலேயும் இடம் பிடிக்க போகிறீங்க. அதுவும் சந்தோஷம் பெருகுங்க. 2வது வீட்டில் சுக்கிரன் வேற இருக்காரு. ராகு, சுக்கிரன், புதன் அறிவு பழிச்சிருங்க. புத்திசாலித்தனமாக சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவீங்க. மனக்கட்டுப்பாடு இருக்கும். இந்த இச்சைகள் எல்லாமே இப்போ உங்களை விட்டு வெளியில் போயிருங்க. எந்த ஒரு இம்சையுமே இருக்காது. சபதம் எல்லாம் போயிடும். ஏதாவது ஒருத்தர் மேலே ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது இனிப்பு மேலே ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சுகர் இருக்குது, அதை பார்த்த உடனே ஆசை வரும். பார்த்திங்கன்னா அது எனக்கு சுகர் இருக்குது அப்படிங்கிறதையே மறந்துடும். இனிப்பு மேலே ஆசை வராது. இதுதாங்க ஹைலைட்டு. சுகர் இருக்குது ஆனால் எனக்கு இனிப்பு வேண்டாம் அப்படிங்கிறது விட்டு கொடுக்கறதுக்கு சமங்க. அப்போ நான் என்னோடய ஆசை எந்த நேரத்தில் வேணால் வெளியில் வரும். இப்போ மகர ராசிக்காரங்களுடைய குணம் சுகர் இருக்கிறத மறந்துட்டு இனிப்பு எனக்கு வேண்டாம், பிடிக்கலை அப்படின்னு சொல்ல தோணும். எல்லா விஷயத்துக்குமே இப்போ ஓகே. எப்படி மனசை பக்குவமானது? நீங்களே உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு தப்பான காலகட்டம், ஒரு தப்பான நட்புகளே இருந்தால் கூட அந்த நட்பை டக்குன்னு விட்டுட்டு வெளியே வரக்கூடிய நேரங்க. ஸோ மகரத்தை கௌரவமாக மாற்றக்கூடிய நேரம் இப்போ நடந்துட்டுருக்கு. மகர ராசிக்கு ஒரு சிறப்பான சந்தோஷங்கள், தருணங்கள், நலத்தில் ஒரு பயம் இருக்குது. ஏதாவது உடம்புக்கு ஆயிருமே, ஏதாவது ஃபிசிக்கலி மென்டலி அப்செட் ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம் மட்டும் இருக்குங்க. பயப்படாதீங்க. நடைப்பயணம் மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. நடைப்பயிற்சி மகர ராசி பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சிவஸ்தலம், அப்படி இல்லைன்னா சித்தர் பீடம், சித்தர்கள் இருக்கக்கூடிய வாழக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. மனசை கண்ட்ரோல் பண்ணுங்க. மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுனா எதுவுமே சிந்திக்காத மனம்னு சொல்லக்கூடாது. நீ மட்டும் சிந்தி எங்கே வேணாலும் மேய்ஞ்சிட்டு வா. இங்கே அது பேர் தான் கண்ட்ரோலுங்க. சில பேர் மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த மனசை பண்ணுற பக்கத்துலேயே போய் தப்பு பண்ணுற இடத்துலையே நம்ம போய் நிற்போம். ஆனால் மகர ராசிக்காரங்க தப்பு பண்ண மாட்டாங்க. அவ்வளவு தைரியம் கிடைக்காது என் மனசுக்கு. எனக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அந்த மனசாட்சிக்கு எந்த ஒரு துரோகமும் நான் பண்ண மாட்டேன். பக்கத்தில் நம்மளை ஏற்றி விடுறனா தான் நமக்கு கோபமே வருங்க. அது வரைக்கும் மகரத்திற்கு கோபமே வராது. அதனால உங்கள் பக்கத்தில் இருக்கிறவன் தான் உங்களுக்கு பிரச்சனை. யார்கிட்டையும் ரொம்ப சிரித்து பேசிடாதீங்க. இந்த நேரம் நீங்கள் சிரித்து பேசுனீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருந்து சிரித்து பேசுகிறத கேட்டுட்டு போவாங்க. நீங்கள் சிரித்ததை இன்னொரு இடத்துல போய் உங்களை பற்றி தப்பாக சொல்லுவாங்க. இதுதாங்க விஷயமே.